சிறப்பான சம்பவம். வண்டியில் பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் காலி ஆச்சு. எங்கே இறங்கணுமோ அங்கே தான் இருக்கணும். மக்களே பார்த்துங்க, கடைக்கு வந்தோம். எதனா ஒரு டிஷர்ட் எடுக்கலாம்ல, பிளாக்கு தான் வேணும்ன்ட்டு அடம் பிடிக்கிறான் ரூபனு. ஸோ மக்களே, எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தாச்சு, ரூபனுக்கு ஒரு பேண்ட்டு. ஆனால் சூப்பராக டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஹலோ மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, நமக்கு அதான் ஒரு வாய்ஸ் அது போல். மக்களே, இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நம்ம போட்டுக்கிறதுக்கு 2 சாக்ஸ் இல்லை. ஸோ சாக்ஸ் போட்டு சாக்ஸ் எடுக்கிறதுக்கோசம் கடைக்கு போயின்னுக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. அசால்ட்டாக போகிறதுக்கு என் வண்டி பெருசாக எப்படி வரும். ஓகே 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 ஓகே. என்ன சொன்னார்? பெட்ரோல் இல்லையாண்ணா? இல்லை. மக்களே, சிறப்பான சம்பவம். வண்டியில் பெட்ரோல் இல்லை, நின்று போயிடுச்சு. எங்கடா இது பெட்ரோல் காட்டுங்க? அது இருக்குன்னா ஒரு கேம் வேணாண்டா. ஃபோன் பண்ண இருக்கு, ஃபோன் பண்ணிட்டா ஃபோன் சொல்லுங்கள். முப்பது தப்பா போச்சு வண்டி. சோறு போட விட சொல்கிறாங்க. நல்லா ஒரு பூ இருக்கும். மக்களே, பெட்ரோல் காலியாச்சு. எனக்கு முன்னாடி போனாலும் போயிட்டாங்க. திருப்பி ஃபோன் பண்ணி வர வச்சுருக்கேன். ஹலோ சார், கேட்குதா சார்? ஹலோ ஹலோ ஹலோ. நான் பெட்ரோல் காலி ஆயிடுச்சுண்ணா. பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. எங்கே இறங்கணுமோ அங்கே தான் இருக்கணும். சரி, ஓகே. ஹெல்ப் பண்ண சொன்னார். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி என்ன விட்டு போகலாம்? கொஞ்சம் தூரம் போதான். வீடு போயிடலாமா? சரி, ஓகே. நல்ல சரி. வண்டியில் பெட்ரோல் ஊற்றியாச்சு. அப்படியே போகலாம். மக்களே, பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சு. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஊற்றிட்டே போயிட்டோம். அதுக்கப்புறம் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தாங்களா, பெட்ரோல் ஊற்றிட்டு திருப்பி ரிட்டர்ன் போகிறோம். ஏன் போகிறோம்? எதுக்கு போகிறோம்? ட்ரெஸ் எடுக்கா. ட்ரெஸ் எடுக்க போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிட்டு பார்த்தோம். பீச்சு தெரியுதுடா மக்களே. இங்கேருந்து பார்த்தா பீச்சு தெரியுது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்க்கறதுக்கு வேறு மாதிரி. போகலாம் பீச்சு கண்டிப்பாக போகலாம். வண்டி 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 போகலாம் மக்களே. நம்ம பீச் ரோட்டில் தான் போயிட்டு இந்த ஒயிட் என்ன இருக்குது பேர்? நீ இவ்வளோ உனக்கு ஒயிட்டு தானே பிடிக்கும்ல? அந்த ஒயிட் எடுத்து ஒயிட் போட்டு தான் ஒயிட் நாளைக்கு போகுது. இது பீச்சு போகிற வழி.
இதுக்கெல்லாம் கடையில் நிறையா இருக்கும் இல்லைப்பா நேரத்தில் இருக்குது அதான் காந்தி மண்டபம். அந்த நேரத்துக்கு தான் காந்தி மண்டபம். ஓகே. அதுக்கு இந்த சைடு ஓடி போனால் பீச். அந்த இது சொன்ன தெரியுமா அந்த மாயம்மா எல்லாமே அங்கே தான் இருக்குது. இந்த நம்ம கோயில் பௌதியம்மா கோயில் நம்ம இப்போ நம்ம இந்த கீழே போனால் இதே மாதிரி பாதை ஒன்று போவோம் ஸ்ட்ரெயிட்டாக நேராக தான் இருக்கும் பௌதியம்மா கோயில். ஓகே. ஸோ மக்களே எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தாச்சு, ரூபனுக்கு ஒரு பேண்ட்டு, அவங்களும் லோயர் தான் எடுத்திருக்கோம், ரூபன் டிஷர்ட் எடுக்கிறோம். வெயிட்டிங். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா, அதாவது கன்னியாகுமரியில் கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனால் பீச்சுக்கு போகிற வழி. ஸோ இந்த பக்கம் இப்படி போனீங்கன்னா படகுத்துறை செல்லும் வழி, இந்த பக்கம் பகவதி அம்மன் கோயில் போகிற வழியும் இந்த வழி தான். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக இந்த இடத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போயிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து சும்மா போட்டுக்கு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நான் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ரூபன் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் எடுத்துருக்கான், ஸோ ஒரு டிஷர்ட்டை எடுத்துகிட்ருக்கான். அதனால் வெயிட்டிங் கடையில் இருக்காங்க. இந்த பீச்சுக்கு போகிற வழியில் ஒரு இந்த மணிகுண்டு மாரி ஒன்று இருக்குது, தெரியுதுங்களா? அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த கடை ஒரு சின்ன கடை தான், அந்த கடையில் தான் எடுத்துகிட்டு. ஸோ எனக்கும் தெரியாது, அவர் குமார் அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வந்தார். ஸோ அதான் எடுத்துகிட்ருக்காரு. மக்களே இப்போ நம்ம பீச்சுக்கு போகிற வழியில் போயிட்டுருக்கோம். ஸோ குமாரண்ணன் நம்ம அப்படியே வண்டியில் கூப்பிட்டு வராங்க. நமக்கு முன்னாடி தெரியுது தான் பீச்சு எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. நீ சொன்னேன் ராயப்பன் எங்கே இருக்கார்? அவர் இந்த கடையில் அண்ணா இருக்கார், அவர் தான் ராயப்பன். அவரா? ஆமாம். ஓகே. 9 ரூபாமா? மக்களே இதுதான் பீச்சுக்கு போகிற வழி. எப்படி இருக்குது? பகவதி அம்மன் கோயில் எங்கே? இதுவா? இதுதான் பகவதி அம்மன் கோயில். ஓகே, அப்படியே உள்ளே போகலாம். இது ராசுக்கு போகிற வழி. பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம். ஸோ இதான் கப்பல் அங்கே மண்டபத்துக்கு போகிறதா? ஓகே ஓகே ஓகே. தான் டிக்கெட் இருக்குது. ஓகே. ஃபோன் அடிக்கா. ஸோ மக்களே தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே திருவள்ளூர் சிலை, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மணி மண்டபம் இருக்குது. சார் சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். ஸோ முடிஞ்சால் மதியமாக வந்து பார்ப்போம். மதியமாக வந்து பார்ப்போம். ஓகே, போகலாம். ஹலோ, வீட்டு சார்ஜ் வந்து பாரு, செல்ஃபில் பாரு, இல்லை வெளியே இருக்கு. அவன் நேற்று ரூ பண்ணான்னு சொன்னான். அது மேலே செல்ஃபில் பாரு. மக்களே பார்த்தாச்சு. ரூபன் ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கான். நான் போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். நல்லா இருக்குமா? எப்படி இருக்கீங்க? என்ன இங்கே வந்த மாதிரி இருக்கு? இங்கே தம்பி ஒருத்தன் கல்யாணமா? சரி சரி சரி. அப்புறம் இவர் உங்களை பார்க்கணும்னு சொன்னார். மணியண்ணனுக்கு ஃப்ரெண்டை பார்க்கணும். சரி சரி. அவர் தான் உங்களை எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காரு. சரி 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 சரி. எப்போ பார்த்தாலும் ஃபோனில் என்ன ராயப்பா எப்படிங்கிற, எப்படி போகுது, ஜாலியாக இருக்கியா இல்லையா, அப்படி எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் கேட்டுகிட்டே இருக்காரு.
சரி உங்களுக்கு அங்கே பஸ் ஸ்டாண்டில் கடை இருக்குன்னு சொன்னார். பஸ் ஸ்டாண்டில் இங்கே தான், இதுவும் பஸ் ஸ்டாண்ட் தான். பஸ் ஸ்டாண்ட் தான். என்ன கடை? அதுக்கப்புறமா சரி அப்படி போயிட்டு பார்த்துட்டு வந்தா அங்கே யாரும் இல்லை. சரி சொல்லிட்டு அப்புறமா அங்கே இந்த நம்ம வீட்டில் எழுதி கிடப்பட்டிருக்காரு ராமன் சொல்லிட்டு, அவருக்கு 2வது பையலுக்கு கல்யாணம். சரிண்ணா. ஆமாம். இப்போ அவங்க மருத்துவமனை கூப்பிட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் நேரம் இது எடுக்கும். ஆமாம். நேற்று எக்கோ பார்க்கில் போனால் 5000 ரூபா காணும். அப்போ என்னது எதுவும் 5000 ரூபா இருக்கணும், அங்கே போகலாம். சரி. எடுத்து முடியலையா? கட்டடிலா அவனுக்கு அல்ல ஒரு சாக்ஸ் தான். எவ்வளோ சொல்லு? எவ்வளோ சொல்லுங்க. அது ஒன்று எத்தனை எடுத்துருவீங்களா? 2 லோயரா? ஒரு டிஷர்ட். ஓகே. இல்லை எப்படி இருந்தாலும் இப்போ இவ்வளோ தானே இருக்கு. சரியா? கரெக்டாக இருக்கா? அவ்வளோதான். அளவு ரைட்டாக இருக்கா? ஓகே தானே? தான் வேணும். மக்களே பார்த்துங்க, கடைக்கு வந்தோம் எதனா ஒரு டிஷர்ட் எடுக்கலாம்ல, பிளாக்கு தான் வேணும்ன்ட்டு அடம் பிடிக்கும் ரூபனு. பிளாக் கிடைக்கலன்னா வேறு கடைக்கு போகலாம் அப்படின்றான். ஆனால் பிளாக்கு தான் வேணும். பிளாக் முக்கியம். பிளாக் முக்கியம் பிகிலே. எங்கேயும் ஜனம் கிடைக்காது. ஆனால் பிளாக் இருக்க சான்ஸ் இல்லை, வேறு ஏதாவது கலர் ரொம்ப டைட்டாங்களா? மக்களே கடைசியாக ரூபன் இந்த டிஷர்ட் தான் செலக்ட் பண்ணியிருக்காப்ல. நான் பண்ணல, நீ பண்ணல. இங்கே பாருங்க, இதுவும் எடுத்தோம். ஸோ இது வேணாம்னு சொல்லிட்டு அந்த கலர் செலக்ட் பண்ணியிருக்கோம். கடைசியில் என் மேலே சொல்லிட்டான் பார்த்தீங்களா? பிளாக் இல்லைன்றதுனால அந்த கோவத்தில் என் மேலே சொல்லிட்டான். சரி பரவாயில்ல, முடிஞ்சுதா, அவ்வளோதான். மூஞ்சி சிரிச்ச மூஞ்சியே வை. ஏன் இல்லைண்ணா, சைஸை பார்த்தேன், அந்த பிள்ளை தப்பாக சைஸ் எடுத்து வந்திருக்கான்னு பார்த்தேன். எல்லாம் கரெக்டாக தான் எடுத்து வந்திருக்கேன். வேறு அவ்வளோதானா? அவ்வளோதானா? வேறு கடையே வேற வேற பேச வந்தோம். யாரு பஸ் யார் வண்டி விட்டுருக்காங்க? பேர் சொல்லுது. ரெண்டு பேரா? யார் வண்டி? அண்ணன் கண்டுபிடிச்சாரு. இல்லை, இது எங்கள் ஊர்னால நம்ம ஊருக்கு எடுத்து இருக்குங்களா, அதனால ஒரு சரி 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 ஓகே. எஸ்டிடியில் எல்லாம் ட்ரைவர் அது பில்லை போடாமல் பேக் பண்ணியாச்சு. பில்லு 2500 ஆச்சு. 500 கொடுத்துட்டு போகும்.
எவ்வளோ ஆச்சு? 1200 1000 ரூபா தான் போட்டிருக்கேன். எத்தனை ஒரு 3/4 2 பேண்ட்டு 300 பேண்ட் 2 எடுத்திருக்காங்க. நான் அது வந்து 250 தான் போட்டிருக்கேன். 500. அப்புறம் அந்த டிஷர்ட் 300 800 ஷார்ட்ஸ் 200 தான் போட்டு. இது 250 போட்டு உனக்கு 300 போட்டு வாங்கின ஞாபகம் இருக்கா? 250 போட்டு 300 போட நீ இங்கே இரு. உனக்குன்னு ஒரு ரேட்டு போட்டு தரணும். 1000 ரூபா. அவன் சும்மா விளையாண்டு இந்த 340 நியாயமான ரேட்டு தானே. சரிங்கண்ணா. பேண்ட் சீக்கிரம் பேண்ட் 300 கொடுக்கும், உங்களுக்கு 250 போட்டு. ஓகே ஓகேண்ணா. அது நம்ம சொந்தக்காரன், அதனால தான் ரேட்டு குறைவு. சூப்பர்ண்ணே. உங்கள் கடை லொக்கேஷன் மட்டும் சொல்லிவிடுங்க. யாராச்சும் வந்தாங்கன்னா எடுக்க சொல்லுங்கள். நியர் ரவுண்டானா பக்கத்தில், கன்னியாகுமரி போலீஸ் ஸ்டேஷன் நியர் ரவுண்டானா பக்கத்தில் எவ்வளோ கடை. ஓகே மக்களே, அண்ணா சூப்பராக டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ மறக்காமல் நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா அந்த ரவுண்டானுக்கு எதிரிலேயே இந்த கடை இருக்குது, வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே தேங்க்ஸ். பாய் பாய் பாய். மறக்காமல் கடைக்கு வந்து போங்க மக்களே. கீழே வச்சுக்க வேண்டியதான்டா. புது ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸு பழைய ட்ரெஸ்ஸு. பாய்ண்ணா. ஸோ மக்களே, டிஷர்ட் எடுத்தாச்சு, அப்படியே கிளம்பிட்டோம். போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்தது என்னன்னா, நம்ம கரெக்டாக வந்து ஒரு மலைக்கு மேலே ஷூட் போக போகிறோம். கப்புள்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு மலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்குள்ளே வச்சு ஷூட் எடுக்க வரோம். ஸோ அது சரியான லொக்கேஷன் நினைக்கிறேன். அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க, நம்மளும் கூட அப்படியே போவோம். ஓகேவா? ஓகே மக்கள், நாங்கள் அப்படியே போகலாம். கிளம்பிட்டு பார்க்கலாம். பாய். ஆ